இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேக்குடைய கைப்பிடிகளை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி மடிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக்கை. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, தனலட்சுமி, சாய் பவித்ரா, ஸ்மிலின், நிர்மலா ரோஷன், சகாயா ஃப்ளோவியா, லிவிஸ் டைரி, யாஸ்மின் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கைப்பிடிகளை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்குடைய 4 கார்னர்ஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மடிச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு ஒவ்வொரு சைடாக இந்த மாதிரி உள்பக்கமாக மடிச்சு விட்டு ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 4 சைட்லையுமே நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். கட் பண்ணாமல் அப்படியே மடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வராது. ஸோ அதனால தான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மடிக்கிறோம். ஸோ கட் பண்ணிவிட்டு மடிக்கும்போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஈஸியாக மடிச்சிடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 சைட்லையுமே மடிச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டாப்லர் எடுத்து ஒவ்வொரு பக்கமும் நம்ம அழகாக ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கலாம். லெங்த்தாக இருக்கிற சைடில் ஒரு 3 ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. லெங்த் கம்மியாக இருக்கிற சைடில் ஒரு 2 ஸ்டாப்லர் பண்ணால் போதுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணி முடிச்ச பிறகு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சு விட்டுருங்க. அப்படி இல்லைனா நோட்புக் உடைய அட்டையை கூட கட் பண்ணி வச்சு விட்டுருலாங்க. நான் வந்து நோட்புக் உடைய அட்டையை தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்கள், கரெக்டாக இருந்துச்சு சைஸ். அப்படியே வச்சு விட்டுட்டேன் உள்ள. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரை நான் வந்து வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன திங்ஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரில் நம்ம எல்லா பாட்டில்ஸையும் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது பாட்டில் எங்கன்னு தேடாமல் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.